ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளில் உனக்கு பிடிச்சதையே செஞ்சு தந்து வரமாய் கொடுப்பதற்காக காலையிலிருந்து உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உனக்கு சொந்தமான ஒன்று, நீ ஆசைப்பட்டு உனக்கு உரிமையாக கேட்ட ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகுது. உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர வந்த இந்த சாயப்பாவை அரவணைச்சுக்கிட்டு அன்போடு நான் சொல்வதை கேட்டு பண்போடும் பாசத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி என் செல்லமே. சந்தோஷத்துக்காக உன் மனசை கண்டபடி அலைய விட்டினா நாளைக்கு சமாளிக்கவே முடியாத பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மாட்டிடுவாய். எப்போதும் பொறுமையா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு உன்னுடைய காரியங்களை செய்ய பழகு. தப்பே செய்யாம யாராவது ஒருவர் உன் மேல பழி போடும் போதோ அல்லது உன்னை தப்பா பேசும்போதோ அவங்க கிட்ட போய் உன்னை பத்தி நீயே நியாயப்படுத்தாதே. ஏன்னா நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் கூட அவங்க ஒரு கதையவே உருவாக்கிடுவாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கட்டும். உன்னை தவறாய் பேசுபவர்களை நீ தாண்டி போய்விடு என் செல்லமே. உலக வாழ்க்கையில மனிதர்கள் ஒவ்வொருவருமே கபடி வீரனை போலதான் விளையாட வேண்டியதா இருக்கு. தன் காலை வாரி விடுபவர்களை தான் லாபகமாக கடந்து வந்தால் மட்டும்தான் தனக்கான எல்லைக்கோட்டை அடைய முடியுங்கிற மாதிரிதான் இப்போ மனித வாழ்க்கை இருக்கு. எல்லாரும் யாரு காலை வாரி விட்டு நம்ம ஜெயிக்கலானே நோக்கத்தோட அதற்கான வேலைகளை தான் சுலபமா செய்யணும்னு நினைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு முன்னேறணுன்ற எண்ணத்தை விட அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு சாச்சிட்டு நம்ம ஜெயிச்சிடணுன்ற எண்ணம் பல பேருடைய மனசுக்குள்ள இருக்கு. நீதான் உன்னை காலை வாரி விடுபவர்களை கடந்து போய் ஜெயிச்சு நிக்கணும். துன்பத்திலும் கஷ்டத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக தான் உனக்கு தைரியமும் துணிச்சலுமே வரும். இந்த கஷ்ட காலத்தை உனக்கான துணிச்சலுக்கான காலம்னு நினச்சிக்கோ. யாரையும் அடக்கி ஆளணுன்ற ஆசை உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் நீ யாருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. இன்பம் துன்பம் எது வந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் உன் மனசு அமைதியையும் நிம்மதியையும் நீ இழந்துவிடக் கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்துகள் என் செல்லமே. நேத்தைக்கு நீ ஒருத்தட்ட சண்டை போட்டுட்டு இன்னைக்கு அவங்க உங்ககிட்ட பேசாம இருந்தா அது சாதாரண பழக்கம்தான். ஆனா நேத்து சண்டை போட்டும் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா உன்கிட்ட வந்து யாரு பேசுறாங்களோ அந்த உண்மையான உறவு தான் உன் மேல உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்கக்கூடிய உறவு. அப்படிப்பட்ட மனிதர்களை நீ எந்த சூழ்நிலையிலும் வெறுத்து விடாதே. உனக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட பேசு, பழகு. உனக்கு பிடிக்காத மனிதர்களை விட்டு அமைதியாக விலகிடு. ஏன்னா நீ யாரையாவது வெறுக்கும் போதோ அல்லது யார் மீதாவது கோபப்படும் போதோ அங்க முதல்ல பலியாகிறது உன்னுடைய நிம்மதி தான். நீ ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் யோசிக்கும் போதும் அல்லது உனக்கு எதிராக வேலை செஞ்சவரை மறுபடியும் மறுபடியும் பற்றி சிந்திக்கும் போதும் அங்க உன் மனசு நிம்மதி இழந்துடுது, அமைதி இழந்துடுது. எப்பவுமே மனசை அமைதியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்தவன் செய்யறதையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காத. எப்போதுமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு நீ என்ன செய்யணுன்ற எந்த கேள்வி மட்டுமே உன் மனசுக்குள்ள இருக்கட்டும். உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளை செயல்களாக மாற்றுவதற்கான சிந்தனை எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். சூழ்நிலைகள் மாறும்போது ஒரு சிலருடைய வார்த்தைகளும் மாறும், முகங்களும் மாறும். யார் எந்த சூழ்நிலையில எப்படி மாறினாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. நீ எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம, யாரையும் பத்தி தப்பா நினைக்காம உன் செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கோ. நீ கீழே விழும்போதுதான் நண்பன் யாருன்னு தெரியும். நீ வாழ்க்கையில உயர்ந்து முன்னுக்கு வரும்போதுதான் துரோகி யாருன்னு தெரியும். ஏன்னா கீழே விழும்போது நண்பன் கை கொடுத்து உதவ வருவான். வாழ்க்கையில உயரும்போது துரோகி உன்னை பார்த்து பொறாமப்பட்டு உன்னை அழிக்க நினைப்பான். இப்படி நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் மனசை புரிஞ்சுக்கோ. அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. நீ எதிர்பார்க்கறது போலவே எல்லாமே வாழ்க்கையில அமைஞ்சிடாது. ஆனா நீ எதிர்பார்ப்பது போல உன் வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப முயற்சி செய். வாழ்க்கையில உனக்கான எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. ஒருத்தர் மனசுல நீ எந்த இடத்துல இருக்கன்றது அவங்க உன்னை தூக்கி எறியும் போது தானே உனக்கு புரிய வருது. எப்போதுமே எல்லார்கிட்டையும் நீ ஒரே மாதிரி தான் பேசுற, பழகுற, அன்பை கொடுக்குற. ஆனா ஒரு சிலர் உனக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, உன்னை உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சிலர்
தேவைக்காகவும் காரியத்துக்குமாகவுமே மட்டுமே பழகுபவர்களாக இருக்கிறார்கள். கஷ்டம் வரும்போது யாரு என்னன்னு புரிய வரும்போது யாரை எங்க வைக்கணுன்றதையும் நீ புரிஞ்சுக்கோ. ஒரு சிலருடைய வார்த்தைகள் தண்ணியில எழுதுற எழுத்து போலதான். நான் உனக்காக அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர அடுத்த நொடியே அதை மறந்து போயிடுவாங்க. அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நம்பி ஏமாறுற அளவுக்கு நீ முட்டாளும் கிடையாது, உன்னை ஏமாற்றும் அளவுக்கு அடுத்தவன் புத்திசாலியும் கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் செய்தவர்களுக்கே நான் திரும்ப கொடுப்பேன். உன்னை ஏமாத்திட்டு இந்த உலகத்தில் யாரும் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. நீ தைரியமா இரு. உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில அழகாக அருமையாக நடத்தி முடிப்பேன்.